இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புளிப்பு மாவை பற்றிய ஒரு விளக்கம் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏரோதியரின் புளிப்பு மாவு என்று சொல்லுகின்றார், அதுபோன்று பரிசேயர்களின் புளிப்பு மாவு என்று சொல்லுகின்றார். இந்த இரண்டையும் எப்படி புரிந்து கொள்வது? அவர் எதை மையப்படுத்துகின்றார் என்றால், ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? பரிசேயர்களின் புளிப்பு மாவை பற்றியும் ஏரோதியரின் புளிப்பு மாவை பற்றியும் கவனமாக இருங்கள். ஆக ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. ஏன்னா பரிசேயர்கள் என்பவர்கள் சட்டம் படித்தவர்கள், சட்ட வல்லுநர்களாக இருந்தவர்கள். அதை போன்று தங்களை நியாயவாதிகளாக, நேரிய உள்ளத்துடன் வாழக்கூடியவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்கள். ஏரோதியர் என்று எடுத்துக்கொண்டால் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், மக்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள். ஆக இந்த இரு குழுவிலும் புளிப்பு மாவு என்று ஆண்டவர் சொல்லுவது, பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் பாசாங்கு செய்வதும், சட்டவாதத்தை முன்வைப்பதும், தங்களை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்வதும் தான் புளிப்பு மாவு. இவர்களுடைய வலைகளில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்று சொல்லுகின்றார். அதுபோன்று ஏரோதியரின் புளிப்பு மாவு என்று சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் கடவுள் மீது அளவு கடந்த பற்றோ அல்லது ஆழ்ந்த பற்றோ வைத்துக் கொள்வதில்லை. மாறாக இந்த உலகத்தினுடைய பொருட்கள் மீது, நகைகள் மீது, இடத்தின் மீது, ஆட்சியின் மீது அதிக அக்கறை கொண்டு வாழ்ந்தவர்கள். இரண்டாவதாக, அரசியலை வைத்து என்னென்ன கொள்கை மாற்றத்தை உருவாக்க வேண்டுமோ செய்யக்கூடியவர்கள். அதாவது கொள்கை மாற்றம் என்றால் பாசிட்டிவ் அல்ல, நெகட்டிவ், எதிர்மறையானது. இன்று நாம் சொல்லுவோம் இல்லை, கரப்ஷன், we have a corrupted world. இன்று இருக்கின்ற அனைத்து அரசியல் குழுக்களும் மக்களை சுரண்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள். வரி போட்டு சுரண்டுவார்கள், அல்லது மக்களுக்கு ஏதோ செய்கிறேன் என்று இத்தனை லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று மக்களை ஏமாற்றி காசை ஆட்டை போடுவார்கள். என்றால் பல நேரங்களிலே ஆங்காங்கே பலகைகள் வைத்திருப்பதை பார்த்திருப்போம். இந்த காரணத்திற்காக இத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் என்று. ஆனால் உண்மையிலே அங்கே போய் பார்த்தோம் என்றால் அங்கு அப்படி ஒன்று செய்திருப்பதாக நமக்கு தெரியாது. ஒருவேளை 10 லட்சம் ரூபாய் கணக்கு போடுவார்கள், ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை செய்திருப்பார்கள். இதான் கரப்ஷன். ஆக இது போன்ற செயல்பாடுகள் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களும் செய்தார்கள். அது மட்டுமல்ல, ஒழுக்கமற்ற வாழ்வு, திருமணத்திற்கு புறம்பான ஒரு வாழ்வு, தவறான வாழ்க்கை முறை. ஆக இவற்றை கண்டு இவற்றிலிருந்து நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள், இது போன்ற எதிர்மறை செயல்பாட்டில் உங்களை இணைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஆண்டவரை அக்கறையுடன் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கொடுக்கின்றார். ஆக தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கொடுக்கின்றார்கள்னால் அது நமக்கு கொடுப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, நம்மை முன்னிலைப்படுத்தக்கூடாது. இரண்டாவது, உலகின் மீது உள்ள காரியங்கள் மீது அக்கறைப்படுத்தக்கூடாது. மூன்றாவது, ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நான்காவது, மக்களை சூறையாடுகின்ற செயல்களை செய்யாதீர்கள் என்பது. ஆக இவைகளிலிருந்து நாம் அப்புறப்பட்டு நின்று ஆன்மீக ரீதியாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள, அதாவது நம்பிக்கை மற்றும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இவைகளை நாம் கொடுக்கின்ற பொழுது வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் சீடர்களும் இயேசுவை அந்த நேரத்திலே முழுமையாக நம்புவதாக தெரியவில்லை. காரணம், இயேசு ஏற்கனவே 2 புதுமைகளை செய்திருக்கின்றார், பெரிய புதுமைகள். அதாவது 5000 பேருக்கு உணவு கொடுத்தது, மீதம் 12 குடைகளில் அப்பத்தை எடுத்தது, அதுபோன்று 4000 நபர்களுக்கு அப்பம் பலுகச் செய்து கொடுத்தது, அதன் பிறகு 7 குடைகளில் மீதம் எடுத்தது. இப்படி கடவுள் இயேசு வழியாக செய்த புதுமைகள் இருந்தும் அவர்கள் இந்த புளிப்பு மாவை பற்றி பேசிய உடனே நினைத்து கொண்டது என்னவென்றால், அவர் உணவை பற்றி பேசுகிறார், நாம் உணவு கொண்டு வரவில்லை என்று அவர் திட்டுகிறார் என்று, கண்டிக்கிறார் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இயேசு பேசியது ஆன்மீகத்தை பற்றி. நம்முடைய வாழ்வு ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு சிறப்பு மிக்கதாக இருக்கும் என்ற ஒரு வழிகாட்டுதலை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம்.
காரணம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், நோவா கடவுள் தேர்ந்தெடுத்த மனிதர் என்றால் இந்த மண்ணுலகில் பாவம் நிரம்பி வழிகின்றது. ஆக இந்த பாவம் நிரம்பி வழிகின்ற இந்த சமூகத்தை சுத்தப்படுத்த வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்ற நேரத்திலே ஒரு மனிதருடைய குடும்பம் நேர்மையாக இருப்பதை பார்க்கின்றார். அந்த நபர் வழியாக மீண்டும் சந்ததியினரை பெருங்க வைத்திருக்கின்றார். ஆனால் கடவுள் முழுமையாக மனித இனத்தை அழித்தாரா என்றால் இல்லை. அதன் பிறகு இறுதியாக மனிதனை திருத்த முடியாது ஆகவே என்ற எண்ணத்திலே இறைவனே மனித அவதாரம் எடுத்து இந்த உலகில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் தொங்கினார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய படிப்பினைகளை வாழ்வாக்குவதற்கு முற்படுவோம். இந்த உலகம் சமூக ஊடகங்கள் கொடுக்கின்ற செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்முடைய ஆன்மாவை அழிப்பதை விட, அதுபோன்று நம்முடைய குடும்பங்களை சீர்குலைப்பதை விட, குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்னை அன்பு செய்வதற்கு என்னுடைய மனைவி இருக்க வேண்டும், என்னை அன்பு செய்வதற்கு என்னுடைய கணவர் இருக்க வேண்டும், எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் இருக்க வேண்டும், எங்களுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல ஒரு பண்பினை உள்வாங்கி வாழக்கூடிய ஆற்றலை இறைவனத்தில் வேண்டி இதனாலை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களோடிருந்து எங்களை வழிநடத்தவும், எங்களுக்கு தேவையான வழிமுறைகளை நீர்தாமே எங்களுக்கு அமைத்து கொடுக்கவும், நாங்கள் அவற்றை பின்பற்றி உம்மை வந்து சந்திக்கவும் வேண்டிய ஆற்றலை மரலை அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.